என்ன அவசரம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்? என்னடா மச்சான், என்னாச்சு? லவ் தான்டா. என்ன இப்படி பார்க்குறான்? குறுக்க தான் போகிறேன். என்னடா இடம் சரியில்லை, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். சரி, ஓகே. போகலாம். நீ புலம்புறதெல்லாம் பார்த்தா அவன் நல்ல பொண்ணு இல்லையா? என்ன நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் என்ன தாண்டா பிரச்சனை? அங்கே ஒரு பையன் நிற்கிறானா? எங்கே பார்க்குறான்? ஓ, ஃப்ளாஷ்பேக்கா? அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்குதா? ஆமாண்டா, நிற்கிது. எப்படா கரெக்டாக சொல்கிறேன்? ஃப்ளாஷ்பேக் மட்டும் பாரு. நம்மளை மட்டும் ஹாய். ஹாய். உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? என்ன 90s கிட்டா நீ? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ இவ்வளோ தடுமாறதுலே தெரியுது. ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? டே மக்கு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், புரியுதா? நீயா வந்து சொல்லுவேன்னு பார்த்தா இந்த 2 இயர்ஸில் கிட்ட கூட வரமாட்டேன். சரி, இன்னைக்கு தான் வந்துட்ட சொல்லிடுவேன்னு பார்த்தா அப்பையும் சொல்கிற மாதிரி தெரில. அதான் நானே சொல்லிட்டேன். ஹாய். போலாமா? ஹாயா. உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, கால் பண்ணுறேன். பாய். பாய் ப்ரோ. ப்ரோவா? யாரா நீ? கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்க. என்ன மச்சான், உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா வேற எവിടെ போயிட்டு இருக்கா? ஐயோ, அவசரப்பட்டு. ஆனாலும் நீ ரொம்ப லக்கி மச்சான். உன் லவ் புரிஞ்சா அவளே வந்து உன்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கானா? அவன் 90s கிட்ட தான் இருக்கணும். என்னதான் 2K கிட்னாலும் அவளும் பொண்ணு தானே மச்சான். தப்பா சொல்லிட்டோமோ? சும்மாறா. டெய்லி காலையில் சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கினே இருக்காடா. காலையில் குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து நைட்டு குட் ஈவினிங் வரைக்கும் பேசி சாவடிக்கிறா. பாடா, ஒரு நாள் அப்படி தான்டா தெரியாம தூங்கிட்டேன்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அடிக்கிறேன். சாரிடி, செம்ம தூக்கத்தில் என்ன தெரியுமா? நான் சொல்ல சொல்ல நீயும் கேட்கல. ஓ, லவ் பண்ணி 1 month கூட ஆகல, அதுக்குள்ள நான் பேசின தூக்கம் வருதா? ஒர்க் டைமில் தூங்கிட்டேன். சாரிடி. பேசினா மட்டும் தான் உனக்கு டயர்டா இருக்கு. ஆமா, நான் லூசு தான். உன்னை லவ் பண்ணல. லூசு சொல்ல சொல்ல கேட்காம இருக்க. நான் தான் ஒர்க் டைமில் தூங்கிட்டேன்னு சொல்றேன்ல, அப்ப திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க. பைத்தியமா நீ? வேற லெவல் மச்சான். இப்படிதான் கோவமா மெயின்டைன் பண்ணோம். அப்புறம் அவளே வந்து சாரி சொல்லிருப்பாளே. இல்ல இல்லையா? ஐயோ, கோவப்பட்டோமே, நைட்டு பிளாக் பண்ணிடுவாளே. அப்படியா மச்சான்? மெக்டியில் 50% ஆஃபர் போட்டிருக்காங்களா? மெக்டியா? நம்ம தனியாக விட்டு போயிடுவானே, என்ன பண்ணுறது? சரி, சமாளிப்போம். பேபி. சொல்லு பேபே. அப்படியே போறேன்னு சொன்ன. நான் சும்மா சொன்னேன். இனிமேல் நீ நைட்டு தூங்கலாம், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வா, வந்து வண்டியை தர வா. சரி விடு மச்சான், அதான் சமாளிச்சிட்டியே. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? இனிமேல் தான்டா பிரச்சனையே இருக்கு. இன்னும்மா? பாய் பெஸ்டி. சொல்லு. இன்னைக்கு ஃப்ரீயாடா? ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, சொல்லு. அப்ப சரி, நான் ரகுவை கூட்டு போய்க்கிறேன். ரகுவா? எங்க போறீங்க? ஷாப்பிங். நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்க. உன்னை கூட்டு போறதை விட வேற நெடி வேலை. நான் வரேன். இல்ல இல்ல, நீ உன் வேலையை பாரு. நான் ஆல்ரெடி ரகுவை கூப்பிட்டேன். ஐயோ, டேய் ரகுவரா, இதுக்கு மட்டும் இல்லடா, எப்ப பாரு எதெடுத்தாலும் ரகு ரகு ரகு. யாரா அவன் லைஃப்ல? சரி,
இதனால அவளை சந்தேகம்லாம் பண்ணலையே. பட்டனே பட்டியா? பட்டனே அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? டேய் நீ ஃப்ளாஷ்பேக் அடிச்சு தானே இருக்க, புரியுதா உனக்கு? உனக்கு ஃப்ளாஷ்பேக் வேணுமா வேணாமா? வேணும். வந்து பாரு. எங்க? ஓ கீழே பார்க்கணுமா? என்ன ஓயாம லொகேஷன் சேஞ்ச் பண்றான்? ஏன் எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்க? இல்லை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏ நீ என்ன இங்க? ஹாய், இங்க பக்கத்துல தான் என் வீடு. அப்படியா? ஆமா. ஓ காட். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ மயக்கம். அப்புறம் பண்ணியெல்லாம் பேச. உன் நம்பர் கொடு, ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்றேன். எடுத்து. அவன் நம்பர்லாம் யூஸ் பண்றதில்ல, நீங்க போலாம். ஓகே பை. ஓகே. நம்பர் தானடி கேட்டா, அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற? நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும். என்ன அக்கறை? அப்படி எதையும் கேட்டுரும். பேபி சொல்லுடா. அந்த எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் இப்படி தான் கோவப்படுவியா? ஆமா, நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும். அப்போ அந்த ரகு. என்னது ரகுவா? சந்தேகப்படுறியா? அவனை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். வீட்டில் கூட எதுவும் கேட்டதில்ல. இல்ல நீ சந்தேகப்படுற. இதோட முடிச்சுக்கலாம், கிளம்பு. இது ரெண்டு அநியாயமா இருக்கு. நான் பொண்ணுகிட்ட பேசினா தப்பு, நீ பசங்கள்கிட்ட பேசினா தப்பு இல்லையா? பொடி. நீங்களும் உங்க லவ்வும் எனக்கே எப்பயாவது தான் டைலாக் கிடைக்கும், அதையும் பேச விட மாட்டா. வழியிலேயே ஒரு நாள் அப்படி தாண்டா வீட்டில் ட்ராப் பண்ண போயிருந்தேன். அவ மாட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டா. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? உங்க வீட்டுக்கு கூட்டு நான்லாம் வரல. உங்க வீட்டில் உங்க அண்ணெல்லாம் யாரும் இல்லவா? இஸ் இட்? அப்போ ஓகே. ஹாய். யாரா நீ? ஏய் அது என் ஃப்ரெண்ட் ரகு, பெஸ்டி. எப்படி இருக்கீங்க? இவங்க என்னோட கிளாஸ்மேட். இது அபி, அது சௌமியா. வீட்ல யாருமே இல்லைன்னு இவெல்லாம் நினைக்கிறான். ஏய் பே கமான் சரி, கமான் வாங்க, கமான். போலாம். ஏய் ஒரு நிமிஷம் நீ வாடி. என்ன? அதனடி அவங்களுக்குலாம் கை கொடுக்குற, அவனுக்கு மட்டும் கட்டி பிடிக்கிற. சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா. பல கனவுகளோட வந்து என்னடி. ஐயோ பார்த்துட்டான். பேசாம நம்ம ஏன் கேர்ள் பெஸ்டி வச்சுக்க கூடாது? நம்ம ஆசைப்பட்டு தெரிச்சிச்சோ. நீ எதுக்கு ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியுது, ஆனா அதுக்கு நம்ம கொடுப்பன இல்லை. சத்தியமா? சத்தியமா. எப்படி இப்போ என்ன பண்ணலாம்? இதான் உன் பிரச்சனையா? அதான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு எனக்கு கால் பண்ணியா? கூப்பிடுறான். என்ன மச்சா சொல்ற? அவ சும்மா என்ன ரகு ரகு ரகுன்னு ஹர்ட் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு சும்மா வர முடியும்? அவ்வளோதான் நட்பு. ஒரு பொண்ணு அவன் நண்பனை ஹர்ட் பண்ணியிருக்கா, இப்படியா ரியாக்ட் பண்ணுவ? அப்ப நம்ம நட்பு நடாருது. என்ன மச்சாச்சு? ஒன்றும் இல்லை, லைட்டாக நனைஞ்சிருச்சு. ஓ எது? என் மனசு. ஓகே, நான் கூட வேற ஒன்று நினச்சேன். இவ்வளோ பேசி டச் பண்ணிட்டேன், எவ்வளோ ஏதாச்சும் பண்ணி ஆகணும். பா போய் சார். மச்சா இன்னைக்கு அடி ரெண்டு இந்த மாவு மூஞ்சி இருக்குடா. இறங்கடா மச்சான். அதான்டா இந்த கதவு திறந்துருக்குல்ல, அந்த வீடா? அதே வீடு தான். இந்த வர என்ன பண்ணிட்டு இருக்கான் சும்மா புரியலையே. என்ன பண்ற நீ? அதில் மச்சான் சத்தம் போகிறோம், யாராவது வந்தாங்கன்னா ஆள் கூட்டணும்ல, அதுதான் ஏதோ பிளான் பண்ணிட்டான். கத்துறா. நம்மளாம் வச்சுக்கிட்டோமோ? ஏய் முத வீட்டு வெள்ளவாடி. வெள்ளவாடி என்ன? ஏய் வெள்ளவாடி. ஏண்டி ரகுவோட சுத்தமா தெரியல உனக்கு? என் மச்சான் லூசு சத்தமா கூப்பிடுறா. டேய் அக்கம் பக்கத்து வீடு இருக்கா? லூஸ் அது தானே கத்த சொல்றது. கத்துறா. மரியாதை குறையுது. ஏய் முத வெள்ளவாடி. என் மச்சானுக்கு அசையும் போது நீ என்ன உள்ள என்ன பண்ற? வெள்ளவாடி. ஹலோ வெள்ளவாடி. ஹலோ ஹலோ கேக்குதா இல்லையா? சொல்லு. ஏய் எங்க இருக்க? அங்க யார் இருக்கா? கேக்குதா இல்லையா? டேய் வெள்ளவாடி. எப்போ மீட் கோலாடி பேசிட்டு இருக்க வெள்ளவாடி. நீ வீட்ல இல்லையா? நான் இதுக்கு வீட்ல இருக்கணும். எங்க இருக்க? முத வீட்டுல வெள்ளவாடி. நீ ஃபர்ஸ்ட் டீ கடைக்கு வா குரு. சரி ஓகே வை, 5 மினிட்ஸ்ல வரேன். நான் எனக்கு க்ளூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கேன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் மச்சான் நான் கலாச்சிட்டு உள்ள நடி இருக்க வெள்ளவாடி. மச்சான் அப்புறமா வரேன்டா. என்ன இங்க யாரோ யாரோ வராங்க. எங்க போறான்? அவங்க அண்ணன் வருவாங்க, நீ பாத்துக்க. அண்ணனுங்களானே? தங்கச்சி 3ஆம் கிளாஸ் படிக்குது, ஸ்கூல் போக மாட்டேந்தாங்க, சும்மா தான் மிரட்டி விடலான்னு. என்ன மிரட்டு தானே வந்தோம். லவ் ஐயோ இந்த ஏரியாவில் இதுக்கப்புறம் உன்னை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கொன்னே விடுவேன். இந்த லவ் பண்ணுறவங்கள சாகசம் வச்சுக்க கூடாதுன்னு எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு.
என்னடி அவசரம் கூப்பிட்ட திடீர்னு? உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர? நான் அப்பயே வந்துட்டேன். பக்கத்தில் பசங்க பட்டை விட்டுட்டு இருந்தானுங்க, அதான் பார்த்துட்டு இருந்தேன். இதான் உன் ப்ராப்ளமே. என்னடி ப்ராப்ளம் இப்போ? ரகுவை ஏன் அடிச்ச? எந்த ரகு? அவனை எங்க நான் அடித்தேன்? எனக்கு தெரியும், நீ தான் அடிச்ச. இது தெரியுது இல்லை? அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா உனக்கு? என்ன செஞ்சான்? ப்ரோ மேலே என்ன ப்ரோ சும்மா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அட இருங்க ப்ரோ, யூ ஆர் வெரி லக்கி ப்ரோ. அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைச்சதுக்கு செம்ம ப்ரோ. இதுல என்ன இருக்கு? லக்கின்னு தானே சொன்னான். ஓ, அதில் தான் எல்லாமே இருக்குது. உனக்கு புரியலன்னா விட்டுரு. இதான் உங்ககிட்ட இருக்க ப்ராப்ளமே. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வேறு, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. எந்த ஜென்ரேஷன் இருந்தாலும் ஃபீலிங் ஒன்று தான். அது தெரியாமல் சும்மா. இப்போ என்னன்ற? சாரி, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா? வேணும்னா அந்த ரகுவுக்கு அந்த பர்கர் வாங்கி கொடுத்துருவோமா பெருசா? நான் போய் ஏதாவது வாங்கிடுறேன், பசிக்குது சரியா? என்ன? ஒரு 20 ரூபா கூட. அந்த அவசரத்தில் பச வச்சுட்டு வந்துட்டேன். சரி மறைக்காத, பார்த்து நோட்டு கீஞ்சிட போகுது. கம்மியாக தான் கொடுத்தான். இன்னும் ஒரு 10 ரூபா இருந்தா கூட. எதுக்கு? அங்கே தேன் மிட்டாய் வித்துட்டு இருந்தான். என்ன உனக்கு முடியுமா? 5 ரூபா 20 ரூபாய் கூட. இதுனா தூங்க கூட விட மாட்டான், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானே. ஹாய் நண்பா. குட் மார்னிங் சொல்ல தான் அங்கேருந்து இங்கே வந்தியா? ஆமாம், நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ டேய், எதுக்கு திருப்பி கால் பண்ணிட்டு இருக்க? என்னடா ஏச்சி ஃபோன் வைடா. ஏய் மூஞ்சில முடி கூட நான் தாமரத்துல உட்கார்ந்திருக்கேன். வைடா ஃபோன். வைடா. ஐயோ ஷிட், குறுக்க கம்பியை மறந்துட்டோம். இந்த நாய் வேற ரொம்ப சிரிக்கிறான். எதுக்கு வந்த? உன்னை பார்க்க தான் மச்சான். நம்ப மாட்டேன் மச்சான், சத்தியமா உன்னை பார்க்க தான் மச்சான். நம்ப மாட்டேன். சரி வண்டியில் இரு போலாம். நம்ம லூசுன்னு நினச்சிட்டானா? ஏய் எங்க வாடா, உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. பெட்ரோல் கூட போட்டு தெரியுமா? போடா, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் திட்டுருக்காங்க வெளியில. உனக்கு போட்டு நடிக்காதடா. ஏய் நடிக்காதடா, ஏற நடிக்காதடா. கண்ணில் தண்ணி வரல, எப்படி எழுதி வருது. உள்ளமா விடவா போறேன். ஏய் தயவு செஞ்சு நடிக்காதடா, வண்டி ஏறுறான். இன்னைக்கு மச்சான் என்னடா இங்க கூட்டு வந்த? காசு கட்டதான். என்னது இது ஆஃபர் போட்டிருக்காங்க மச்சான், அதனால தான் உனக்கு கூட்டு வந்தேன். ஆஃபர் போட்டாலும் காசு வேணும் மச்சான். அதான் நீ இருக்கிய. டேய் இன்னைக்கு மேட்ரு என்ன தெரியுமா? நானும் பட்டு போட்டு இருந்தோம் மச்சான். மச்சான் நான் உனக்கு போயிட்டு வந்தேன்டா. கேட்டு போ மச்சான்.
அங்கேயும் அந்த பாய் பேசிட்டு வந்துட்டான்டா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? என்னாச்சு? ஐயோ ரொம்ப நேரம் சொல்லுவானோ. ஏய் நான் வந்துட்டேன்டி. அங்கு நீ வெயில்ல பல்ல காட்டு மாதிரி ட்ரெஸ். எப்படி இருக்கு? வாவ், சட்டை மேல எவ்வளவு பட்டன்ஸ். ஏய் என்ன இளவடி இது? இவன மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? இதான் Dress. அடியே இது மீதி எங்கடி? ப்ரோ இப்போ இதான் ப்ரோ ட்ரெண்ட். அட தீப்ஸ் வேற வேற வேற. தேங்க்ஸ் ஏய் ரகு. சும்மாரா லைசன்ஸ் பண்ணிட்டு என் கூட வர நான் உன்னை கிட்னாப் பண்ண போறேன்னு நினைச்சுக்கோங்கடி. ஸ்கூல் புள்ள மாதிரி இருக்குடி. வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டு வாடி ப்ளீஸ் டி. இந்த Dress நல்லா தான் இருக்கு, வேற Dress எல்லாம் இல்ல. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க ஸ்கூல் புள்ளைங்க இந்த மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இங்க பாருங்க எவ்வளவு கிளாமரா. ஏய் ஏய் சும்மாரா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுமா. என் கூட வரடி. எனக்கு தகுந்த மாதிரி ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, எங்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க மாறணும் ப்ரோ. காலர் கோழி கொஞ்சம் நானும் பாத்துனே இருக்கேன். ஏன் நடந்தாடா பேசிட்டு இருக்கோம்? உனக்கு என்ன வந்தது? என்ன அடிச்சு மூஞ்சில ஏய், வச்சிரும் பாத்துக்க. எதுக்கு இப்ப இவ்ளோ ரூடா பிஹேவ் பண்ற? அவன் எவ்ளோ டீசென்ட்டா பேசுறான். ஏதோ அவன் டீசன்ட். சரி வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டு வாடி. சொல்றது கேள்றி. இந்த Dress தான் போட்டுறேன். உன்னால முடிஞ்சா வா, இல்லனா வராத. வாரகு போலாம். டேய் வண்டி எட்டு போட. ப்ரோ this is not my bike bro. come on deep. வண்டியும் ஒன்று இல்லையாடா? ஏன்டா சொந்தமா ஒண்ணுமே வச்சு சுத்த மாட்டியாடா? டேய் இப்படிலாம் பண்ணா ஒரு மனுஷனுக்கு எப்படா இருக்கும்? மச்சான் இது கூட பரவாயில்லடா. நான் பர்த்டே மறந்துட்டேன். அடுத்து என்னமோ உண்மைதான். அதுக்கு என்ன பண்ணா தெரியுமா? மச்சான் இன்னும் ஒண்ணுக்கு ரொம்ப முட்டுது மச்சான். நான் போயிட்டு வந்துடுறேன். கேட்டு போடா. ஒன்று முட்டிக்கு மேலே வரைக்கும் போட்டுக்கோ, இல்லைன்னா அப்படியே ரோட்டை பறிக்கினே வா. இருந்தாலும் அழகாக தாண்டி இருக்க. சரி வா போகலாம். கிஃப்ட் எங்க? என்ன கிஃப்ட்டு? இன்னைக்கு என் பர்த்டே, மறந்துட்டியா? ஓ அது பர்த்டே யாராவது மறப்பாங்களா? நீ வேறு. அப்போ என் கிஃப்ட் எங்க? பர்த்டே மறக்கல, கிஃப்ட் மறந்துட்டேன். தெரியும். என் பர்த்டேல உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ரகு பாத்தியா பெரிய டைரி மில்க் வாங்கி கொடுத்தான். ஆனா நீ ₹1 ஒரு சாக்லேட் என்னது இது? என்னதுவா? பர்த்டே. என்னப்போ ரகு ₹100 வாங்கி கொடுத்துருக்கான், நான் ₹20 பர்பி நீட்டுறேன். அதானே பார்த்தா பெருசா தெரியாது டி. சாப்பிட்டு பாரு, இதோட அருமையே வேற. வேணுமா? சரிப்போ இதையே வெள்ளைக்கார ஒரு நாள் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி விற்பான். அப்போ ₹200 கொடுத்து வாங்கிக்கோங்க. சரி வா 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 போகலாண்டி. ப்ளீஸ் டி, பெட்ரோல்லாம் போட்டுக்கண்டி வாடி. உட்காந்த மாதிரியே தெரியல. இவ்வளவு கொடுமையை ஒரு மனுஷன் எவ்வளவு மச்சான் தாங்க முடியும்? கண்டிப்பா மச்சான். லவ் தானே பண்ண, இல்ல தப்பு பண்ணல. என்னால தாங்க முடியல மச்சான். இதுக்கு மேல அடக்க முடியாதுடா. ரொம்ப முட்டுது. போயிட்டு வந்துடுறேன் மச்சான். என்ன மூஞ்சில எப்படி பல்ப் எரியுது? ஏன்டா இப்படி சிரிக்கிற? ஹாய். டா இந்த மைதாமா மூஞ்சி தானடா வருது. அதுக்கு என்ன எப்படி சிரிக்கிற? இவன் ஏன்டா இங்க வந்தான்? அது ஒன்றும் இல்லை மச்சான். தீபா இருக்குதுல்ல, அது வந்து எங்கள் லவ் மேட்ரு வீட்டில் சொல்லிடுச்சு. அதான் அவங்க அண்ணன் கோவப்பட்டு என்னோட பேசணும்னு சொன்னான். அதான் அப்படியே வந்தேன். நீ என்னை கூப்பிடும் போது தெரியும்டா.
ஏதோ இந்த மாதிரி விஷயத்துல என்ன கோத்துடுவேன்னு. ஒரு நண்பனுக்காக இந்த help கூட பண்ண மாட்டேன். நடிக்கிறான்டா விஸ்வா, நம்பாத. மச்சான் ஏதோ பாத்ரூம் போறேன்னு சொன்ன. அது உள்ளர போய் 5 நிமிஷம் ஆச்சுடா. மச்சான் நான் வேணா கண்ணாடி போட்டுவா. அவன் போட்டோவே மாட்டிடுவான்டா நமக்கு. அண்ணா இது குரு, இது குருவோட ஃப்ரெண்ட், சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ். வணக்கண்ணே. விஸ்வா. இதான் நம்ம தங்கச்சியா? வணக்கம். உட்காரா. ஹாய்ண்ணா. சரி ஓகே, நீங்க ஏதாச்சும் பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஏதாச்சும் பேச. ஓகே பேசு. என்ன பேசு புரியல. சரி சரி, அப்படியே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று சொல்லிடு. முருகலா. அப்படியா? இரு நானும் போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ அண்ணன் இருக்காரா? நீங்க பேசிட்டுங்கடா. சரி என்ன பண்ணுறீங்க? லாலிபாப் சாப்பிட்றேன். உங்களுக்கு வேணுமா? நான்சென்ஸ். நான் லாலிபாப் சாப்பிட்ற பற்றி கேட்கல, அந்த லாலிபாப் சாப்பிட என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அப்படி கேட்குறாங்கடா சம்பாதிப்பேன்னு. அது ஒன்றும் பண்ணலண்ணே, இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் 10 வருஷமா ஒன்றும் பண்ணல. அந்த லாலிபாப்பாவது நீ வாங்கினியா இல்லை அதுவும் என் தங்கச்சி தான் வாங்கி கொடுத்தால? அது தங்கச்சி தான் வாங்கி கொடுத்தேன். பாப்பா தான் வாங்கி கொடுத்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஒரு லாலிபாப் கூட வாங்க துப்பில்லை. பாயிண்டா பேசுகிறானே. உனக்கு என் தங்கச்சி கேட்குதா? இங்கே பார், ஒழுங்கா என் தங்கச்சியை விட்டுட்டு உன் வேலை பார்த்து போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான். அதான் நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் இங்கேருந்து ஓடி போயிடுங்க. அப்போ தான் இவனு உங்கள் தங்கச்சி சேர்ந்து லவ் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க. ஐயோ அவசரப்பட்டேன். இவன் தானே சொல்ல சொன்னான். இது பார், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அண்ணன் நல்ல அண்ணன் சொல்றதை கேட்டு ஒழுங்கா வீடு வந்து சேரு. நீங்க நினைக்க மாதிரி குரு எப்படி இருக்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ யாரு? ஹே, நேத்து ஃபுல்லா என் கூட தானே இருந்த. அட பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இருந்தேனா? என்ன சொல்ற? ஹே, என்ன கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. எப்போ? கல்யாணாத ஏதோ ஒரு ராட்சசி கூட இருக்க, அவளை பிரேக் அப் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. ராட்சசியா? இல்லம்மா. ஓ, இவதான் அந்த ராட்சசியா? ஓனா முஞ்சி, யார் நீ? சரி சரி, நீ இவளை கழட்டிட்டு வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வெளியே வெயிட் பண்றேன், வந்துரு. பை பை. இந்தாமா இருமா. யார் பண்ணி? நான் அப்பவே சொல்ல, இவங்க எல்லாம் ஃப்ராட் பசங்க. கரெக்டாக சொல்லிட்டானே. இங்க பார், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா வீடு வந்து சேரு, இல்ல அவ்வளவுதான். உன்னை நம்பி தானே வர சொன்னேன். வேலை காமிச்சிட்டீல, இதோட முடிச்சுக்கலாம். பிரேக்கப். வேலை காமிச்சா? ஏய் இல்லம்மா. ஓ, வேலை காமிச்சனா? சொல்றோம். ஓ, தீபா. தீபா. ஐயோ என்ன மச்சான், நான் பண்ணி எவ்வளோ போல. ஐயோ சாரி மச்சான், ரொம்ப கஷ்டம். நடிக்காதடா நாயே. யாரா இருக்கும் மச்சான்? எவனா இருக்கும்? ஹாய் ப்ரோ. யாரா மச்சான் அவன்? இவன் தான் மச்சான், அந்த கலர் கோழி குஞ்சு, பாய் வெஸ்டி. எப்படி ப்ரோ? மாசா? டேய், ஏன்டா அப்படி பண்ண? என்ன அச்சில ப்ரோ, வலிச்சுது. இப்போ உனக்கு வலிக்குதா? அட பாவி, கலர்ஃபுல்லா இருந்த என் லைஃப்ல சாயத்தை போக்கிட்டியடா. என்ன ப்ரோ பண்ற? என்னடா என்ன? இது ஏன் ஏரியா ப்ரோ. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடிச்சிட்டேன். அது மாதிரி நீ பண்ணிட்டல இதோட. டேய் மச்சான், உன் ரேஞ்ச் என்ன, இவன் என்ன? நீலாம் போய் இவன்கிட்ட பேசலாமாடா? போ போ போ, நீ போய் ஆளை கணக்கு போ. நான் இந்த கலர் கோழி கொஞ்சம் பார்த்துக்கிறேன். டேய் நீ எல்லாம் ஒரு ஆளா? ஏரியால ஏதாச்சும் பெரிய மனுஷங்க கூட்டுவா. போ. இதெல்லாம் என்ன என்ன இது கண்ணாடி கலர் கலரா? போ போய் ஏரியால பெரிய மனுஷங்க கூட்டு போ. தீபா, சொல்ற கேள்வி விடு. ஏய், சும்மா அப்படியே போயிட்டே இருக்காது என்ன? நீ போற ஸ்டெப்ல நாளே நடையில நான் வந்துடுவேன். என்ன? பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுடி, சொல்றது புரிஞ்சுக்கோ. யாருனே தெரியாத பொண்ணு தான் இவ்ளோ பேசிட்டு போதா? ஏய், அது அந்த கலர் கோழி குஞ்சு பண்ண வேலைடி, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுடி. ஓ, இப்ப ரகு மேல பழி போட்ட. உண்மையிலேயே அவன் தாண்டி பண்ணா. நான் உனக்கு எக்ஸ் லவரா? ஐயோ, அவளே யாரும் எனக்கு தெரியாதுன்ற லூசு மாதிரி. லூஸ் மாதிரி அது கிடையாதுடி, நான் சொல்றத கேளு. ஐயோ, அவனை விட, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஃபோன் அடிக்குது பாரு, எடு. அது கூட போய் குடும்பம் நடத்து போ. அரமண்டல், உன் ஃபோன் தான் அடிக்குது. உன் ஃபோனுக்கு என் ஃபோனுக்குமே வித்தியாசம் தெரியல, அதை என் ஆளாம்.
ஹலோ, எங்க இருக்க? சீக்கிரம் வீடு வந்து சேரு. வந்துட்டு இருக்கேண்ணா. ஒட்டு கட்டிட்டு இருக்கியா? இந்த பழக்கம் எப்பத்துலேருந்து? இல்லடி, கலர் கோழி கொஞ்சம் நினைச்சேன். யார் பேசுனா உனக்கு என்ன? இல்லடி, ஏதோ குழந்தை சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. ஆமா, என் குழந்தை தான். நான் இன்னும் முத்தமே கொடுக்கல, அதுக்குள்ள குழந்தை பிறந்துச்சா? சரிஸ்டியா அப்படியே இந்த மாதிரியே போய் அவங்க சிரிச்ச முடிஞ்சோட பேசிட்டு வந்துலாண்டி. ஷூ எல்லாம் போட்டு வந்துட்டேன்டி. இப்படி ஏதாச்சும் பேசி என்னை சமாளிச்சிரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறியா? லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பெட்ரோல் செலவுலேருந்து சாப்பாடு செலவு வரைக்கும் நான் தான் உனக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் சரி எனக்கு விடு, உனக்கு சாப்பாடு வாங்கிக்க உனக்கு வக்கு இருக்கா? அன்னைக்கு தேன் மிட்டாய் வாங்கினது கூட வெறும் 10 ரூபாய் தான். அது கூட உன்னால வாங்கி தர முடியலல்ல? இப்படிலாம் இருந்தா யாராச்சும் பொண்ணு தருவாங்களா? நீயே சொல்லு. சரி, சாரி. நான் தெரியாம சொல்லிட்டேன். போ, உங்க அண்ணன் அவனையா பார்த்து வச்சிருப்பான், அவனையே கட்டிக்க போ. நான் தெரியாம பேசிட்டேன், சாரி. என்ன சாரி? என்ன தேன் மிட்டாய் என்ன உங்களுக்கு குறைச்சலா போச்சா உங்களுக்கு? அன்னைக்கு வாங்கி கொடுத்த மட்டும் நீ தானே பாய்த்துன, அப்போ இனிச்சிச்சல உனக்கு. நேத்தி பருப்பி கொடுத்தப்ப நீ தான் வாங்கின, இப்போ வந்து போலம்னா நான் என்ன பண்றது? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அப்போடா. ஏய் சொல்றத கேள்றி. ஏய், உங்க அண்ணன் பாக்குறவங்களாம் கட்டிக்காத, குஷ்டம் தான் வரும் அவனுக்கு. என்ன ஓகேயா? எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன்டி நானு, எனக்கு பொண்ணு கிடைக்காது. சீ போடா. ஏய், ஒரு வருஷத்துல வந்துடுறேன்டி. சிரிக்காதடி, ஒரு மாதிரி இருக்குது. டேய், நான் இங்க அழுவுறேன்டா. என்ன மச்சான் ஆச்சு? பாரு, ஹாப்பி ஹோலி மச்சான். திருப்பிஞ்சிருடா. அடிச்சு விட்டுருக்காங்கடா. அடிச்சுட்டாங்களா? இங்க பாரு. போன தடவை இந்த மாதிரி சவக்கலையடா. அப்ப ஆசையா தான் இருந்தியா? நம்ம கையில என்ன மச்சா இருக்கு? டேய், ஐயோ டேய், என்னடா எங்க சுத்தாலும் வராங்க? டேய், அது அவங்க ஏரியாடா. அப்புறம் மச்சான் என்ன பிளான்? ஒரு பிளான் இல்லடா. யாரு? அவன் தான்டா என் உயிர் நண்பன். என் உயிர் எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னல. டேய் வேணாண்டா, சொல்றதை கேள்டா. ஏற்கனவே பல தடவை வாங்கியிருக்க, வேணாம். டேய் கண்டிப்பா போயிருவேன்டா. வேணாண்டா. போயிட்டான். வாடா. எங்கடா அந்த பீர் பாட்டில்? என்ன பீரு? நீ போட்டோ அனுப்பிச்சியே. அது கூகுள் போட்டோ. அப்படி சொன்னா நீ வருவ, இல்லைன்னா வரமாட்டல்ல. அதான். எதுக்குறப்ப அவள் காலை கட் பண்ணுற? டேய், அது ஒரு சின்ன பஞ்சாயத்துரா. அது ஃப்ளாஷ்பேக் பார்க்க. 4 சும்மா சும்மா அந்த ஃப்ளாஷ்பேக்கு இல்லை, எடுத்துட்டோம் சீன். போய்த்தான் பாரு. எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போற? நீயும் போய் வேலைக்கு ட்ரை பண்ணாதான் ஏதாச்சும் கிடைக்கும். சும்மா இருந்தா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. நீ தான் போய் 4 கம்பெனியில் போய் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பேசிட்டு இருக்கேன். இப்படிதான் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நமக்குள்ள சண்டை வருது. அது உனக்கு புரியுதா? எனக்கு தெரியாது இருக்கட்டும், உனக்கு புரியுதா? ஓ, இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிற? 2 ரீசன். நானா? நீ எல்லாம் இல்லைங்க, அண்ணனா? அண்ணன்லாம் இல்லை. ரகு தானே? ஆமா. இன்னொரு ரீசன் யாரு? 2வது ரீசனும் ரகு தான். சரி, கோவப்படாத. 1 அவனால் உனக்கு பிரச்சனை, 2வது அவனால் எனக்கு தான் பிரச்சனை. ஆக மொத்தம் சுற்றி முற்றி அவனால் தான் பிரச்சனையே. இங்கே பாரு, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ரகுவும் நானும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சும்மா அவனை இழுக்காத எல்லா விஷயத்துக்கும். நிப்பாட்டு. சும்மா நீ பேசுனதே நியாயம் நினச்சி பேசாதீங்க, சரியா? முதல்ல நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசுகிறப்போ அந்த பொண்ணு எப்படி பேசுகிறா, என்ன இன்டென்ஷனில் பேசுகிறான்னு புரிஞ்சுக்கிட்டு செம்ம காண்ட வரல. அதே மாதிரி தான் பசங்களுக்கும் இன்னொருத்தவங்க வந்து பேசுகிறப்போ கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் எல்லா பசங்களோடையும் பேசுகிறப்பெல்லாம் நாங்கள் காண்டாறதில்லை. எவனாவது ஒருத்தன் வருவான், மல்ல மாதிரி முடிச்சதுக்குன்னு பேர் எழுதியிருக்கும், அப்படியே இருப்பான்.
அவன்லாம் வந்து பேசினா நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். அதுவும் ரகு அப்படியே இருந்தான். அதனால் நான் என்ன கோவப்பட்டு என்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு போகிறேன் அதானே? நான் திருந்தவே மாட்டேன். கிட்ட கிட்ட போ. நீ போய் தெரிஞ்சுக்க போ. தீபா, என்ன ஒரு நாள் உங்கள் அண்ணன் ரகுவை கூட்டு வந்து மாப்பிள்ளை நிப்பாட்ட போகிறான். அவனும் அவன் பக்கத்தில் கையை கட்டிட்டு அம்மாஞ்சி மாதிரி நிற்பான். அப்போ நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன்டி. ஏய் 100 ரூபா கொடுத்துட்டு போடி, பெட்ரோல் காசு இல்லை. அதனால் அவள் நடந்த விஷயத்தினால பயங்கரமாக வீட்டில் போய் கோச்சிட்டு உட்காந்துக்கிட்டா. அதான் நீ பேசி முடிவு பண்ணிடலான்னு உன்னை கூப்பிட்டேன். நானும் வர முடியாது. நான் ஏன் வரணும்? நீ போய்ட்டு விடா. நீ வருவ. வாட் யூ மீன் வர வைப்பேன்? சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நானே வந்துடுறேன்டா. ப்ளீஸ் சஸ்பென்ஸ்லாம் வைக்காதடா. அப்போ மூடிட்டு வா சரியா? வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். நமக்கு உட்காருங்களே. என்ன எதுவுமே இல்லை உட்கார சொல்கிறான். ஏய் என்ன ஊஞ்சல் தெரியா? படையப்பா படமா? ஷட் அப் மேன். சரிங்க. அப்புறம் தீபா ஏதாவது வர சொன்னாங்களா? ஆமாங்க, தீபா பாப்பா தான் வர சொன்னாச்சு. ஓ தீபா தீபா நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் உனக்கும் எனக்கும் செட் ஆகுது பிரேக்கப்னு சொல்லிட்டேன்ல. என்னடி அண்ணா கூல்மா, மாப்பிள்ளை வந்திருக்காரு, பார்த்துட்டு போட்டுமே. அது டென்ஷன் ஆகுற? எப்பவுமே தீபா ஒரு சர்ப்ரைஸ் பண்ண ஒரே சர்ப்ரைசிங் ஃபேமிலி. ஓ அப்படி. மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்னடா சர்ப்ரைஸ் கொடுத்தது தீபா இல்லை, அவங்க அண்ணன். உனக்கு கலர் கோழி குஞ்சு பிராய்லர் கோழி குஞ்சு மாதிரி நிற்கிறான். மச்சான் சொல்லு மாப்பிள்ளை. யாரு இவங்கலாம்? உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸா இல்ல? இதெல்லாம் ஓவரா இல்லை. என்னை உண்மையிலேயே யாரும் உனக்கு தெரியலையாடா? தெரியல. டேய் சம்மட்டி வாங்குவ போட்டேன்னு வச்சுக்க. தீபா இது யார்? உங்க அண்ணனா? யாருனே தெரியாது ரகு. ஓ ஆனாண்டா விளையாடாதடா, லவ்வுடா. பிரதர் நீங்கள் என்ன கூட கல்யாணம் பண்ணி தர வேணாம், ஆனால் இவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி தராதீங்க. பயங்கரமான ஃப்ராடு, விளையாண்டுருவான். நிறுத்துங்க பிரதர், எங்களுக்கு தெரியும். மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களே, கிளம்புங்க. ஐயோ மச்சான், வந்தவங்கள வெறும் கையில் அனுப்ப முடியாதுல மச்சான். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அனுப்புவோம் மச்சான். சும்மா இருக்கிறோம். அப்படியே மாப்பிள்ளை கொடுத்துருவோம். தீபா கொடுப்பாங்க. என்ன மச்சான், ஒருத்தவங்க நான் ஷாக் கொடுக்குறாங்கோ, ஒருத்தவங்க நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கோ. அது சர்ப்ரைஸ் இல்லை, சர்ப்ரைஸ். டேக் பண்ணிட்டோமா? இப்போ இது ரொம்ப முக்கியமா? இங்கே வந்து அக்கனையே பேசு, அங்கே எதுவும் பேசாதா. நானே விட்டது சனியே தொல்லை திந்துச்சுன்னு நானே அமைதியாக இருக்கேன். ஓலாகலாம் போட்டு வீட்டுக்கு போ, டைம் ஆகும். விட மாட்டேன் மச்சான். உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, நீ பேசிட்டு வா. ஆமாம், யாரோ தான் வந்திருக்காங்க. இங்கே என்ன அடிக்கமாப்பா? இவ்வளோ சொல்லி நீ இன்னும் தெரிஞ்சல? இல்லை உனக்குலாம் நான் செட்டே ஆக மாட்டேன். நான் அந்த ரகு கூடயே போகிறேன், நீ எப்படியோ போ. போடி, எங்களுக்கெல்லாம் ஃபிங்கர்ஸில் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். கிளம்பு கிளம்பு, வடா விஷயம் போகலாம். சீனியர் எப்படி இருக்கீங்க? ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன். யார் நீங்கள்? நான் தான் பிரியா. பிரியா? எந்த பிரியா? விளையாடாதீங்க சீனியர், காலேஜ்ல எத்தனை தடவை உங்க பின்னாடி சுத்தி இருக்கேன். சரி நீங்க எங்க? இங்க நானா? நான் இங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். என் வீடும் இங்க தான் இருக்கு, வாங்கல. அப்படியா? ஆனா காலேஜ்ல எப்படி பார்த்தேன்னா அப்படியே இருக்கீங்க. சரி இப்போ வாட்ச சொல்லுங்க, நீங்க சிங்கிளா கமிட்டடா? அது கமிட்டட்லாம் இல்ல, சிங்கிள். சிங்கிள் இல்ல, கமிட்டட். உங்க பழைய நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் அதுக்கு மெசேஜ் பண்றேன். ஓ எப்போனாலும் மெசேஜ் பண்ணு. பை பை. மெசேஜ் பண்றேங்கடா. நீ தான் மேல ரகுவை கிளம்ப பண்ணிட்டல, அப்புறம் என்ன? அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் நம்ப முடியாது. நானும் சிங்கிள் தாங்க, அவன மாதிரி கமிட்டட்லாம் கிடையாது. அதையே என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, சேம் காலேஜ் சேம் சிங்கிள். நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எல்லா பொண்ணுங்க பின்னாடி சுத்தி இருப்பேன் காலேஜ் முழுக்க, நீங்க பார்த்திருப்பீங்க. உங்கள மாதிரி தான் நானும். இது சொன்னடி நீ அவன்டி. ஹேய் பிரியா கண்ணு, பியர் வாங்கி தரேன். சரக்கா
என்ன சொன்னேன்? பியர் வாங்கி தரேன்னு. மச்சான் என்ன சொன்னா? பியர் வாங்கி தரலாம். எனக்கு ஒரு கோட் வாங்கி தரியா? சொல்லவே இல்லை. அப்போ உனக்கு அவனும் கிடையாது. கூலிங்காக வாங்கி தருவியா? கூலிங்காக வாங்கி தரேன். அதில் பாதி உனக்கு தரேன். அப்போ எனக்கு ஒரு ஸ்கூட்டர் உனக்கு தரமாட்டோம். பரவாயில்ல வா. என்னாச்சு? அது பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் தான் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஸ்வா கால் பண்ணேன். நீ போய் உட்காரு, கால் வலிக்க போகுது. கூட வந்திருக்கேன். ஹலோ மச்சான், விஸ்வா எங்கே இருக்க? மச்சான் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் வச்சுருக்கேன், சீக்கிரம் வா. இல்லை வா வா வா. நான் மச்சான் சீக்கிரம் வாடா, வண்டி எடுத்து வாடா. லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றேன் வா. என்ன சொன்னா? இந்தா வந்துட்டான், வண்டி எடுத்து வரான். லாங் டிரைவ் வர ஒரு பெட்ரோல் கூட போட மாட்டியா? இல்லடி, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாக வந்துட்டோம். இங்கே தான் இருக்கும்னு நினச்சேன். போட்டுடலாம் தான் வந்து. அவனை வேற கூப்பிடு, எப்போ பாரு பின்னாடியே. இப்போ பாரு இதே வேலையா போச்சு. என்ன? ஒன்றும் இல்லை, சீனரி நல்லா இருக்கு. வெளில வாங்க வேண்டியது. வெளில வந்தால் மூஞ்சி எனக்கு பசிக்குது. பாரு நீ பாட்டுறப்ப தான் பசிக்குது. எனக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்னேன். சரி இந்த வந்துடுவான், வந்தோடனே இப்போ வாங்கிட்டு வந்துடலாம். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். வண்டி இல்லாமல் பக்கத்தில் எங்கேயும் கடையும் இல்லை. நேரம் ரகு இருந்தால் என்ன பண்ணியிருப்பா தெரியும். உடனே அங்கே போகாது, எதுக்கு எடுத்தாலும் இப்போ பார்த்தாலும் கலர் கோழி. நீ தான் பையில ஏதாவது வச்சிருப்பல, எடுத்து சாப்பிட வேண்டியதானே? அதில் ஒன்றும் இல்லை, பிஸ்கட் மட்டும்தான் இருக்கு. பிஸ்கட் இருக்குல்ல, அப்புறம் என்ன? டீ இல்லாமல் எப்படி பிஸ்கட் சாப்பிடுவேனா? தண்ணி இருக்கா? இருக்கு. தண்ணியில் முக்கி சாப்பிட்றே? தண்ணியில் முக்கி யாராச்சும் சாப்பிடுவாங்க? நீ எடு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? சிரிக்க மாட்டியா? நான் ஊற்றி தரேன் பாரு, சூப்பராக இருக்கும். பிஸ்கட் எடுமா. பிஸ்கட்டை கையில் பிடி. புடி சொல்கிறேன். ஃப்ளாஸ்க் டப்பாவா? இப்போ அதில் ஊற்றி சாப்பிடு. சாப்பிடு. எப்படி சாப்பிட்டு பாரு குட்டி, செம்மையாக இருக்கும். பிஸ்கெட்டை பாதியாக உடைச்சு அந்த உடைச்ச பிஸ்கெட்டை மெதுவாக தண்ணியில் முக்கி முக்கி எடுத்து கீழே விழுந்துடாம மெல்லமாக வாய்க்கிட்ட கொண்டு போய் கடிச்சா சும்மா சவுக்கு சவுக்குன்னு உள்ள ஸ்மூத்தாக இறங்கும். எப்படி மாசா? சாப்பிட்டு சாப்பிட்டு. எங்களுக்கெல்லாம் தர மாட்டிங்களா? கொடுங்க. போதும். அப்பாடா, ஒரு வேலை முடிஞ்சு. எங்கடா விஸ்வா இருக்க? வந்துட்டான் நம்ப வந்துட்டான். பிஸ்கெட் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள வந்துட்டான். என்னடா குடும்பத்தோட சேர்ந்து பிஸ்கெட் வியாபாரமா? என்ன விபரீதம் கிட்டக்க வருது. வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. வண்டி கொடுத்தேன்னா நானும் அவளும் போவோம். இல்லை, எனக்கு வேலை இருக்கு. பெட்ரோல் போட்டு வந்துரு, நாங்கள் 2 பேரும் போவோம். வாமா, ட்ரிப்பு. டேய் நடக்கணும். வேற வண்டி இல்லையா? இந்த வண்டியில் வந்தா எப்படி? ஸ்ப்ளெண்டர்லாம் கொண்டு வந்திருக்க? டேய் டோப் பண்ணாச்சு பெட்ரோல் பங்க்ல விடுறா. ஆச்சா அதோ கொரியர் இது. டேய் டோப் பண்ணாச்சு இந்த பெட்ரோல் பங்க்ல விடுறா. டோல் ரோடு தானே? நம்பர் நோட் பண்ணியாலே வரப்போ டக்கு நோட் பண்ணிட்டு கூப்பிடு, வந்துடுவோம். கிக்கு இல்லையா? பார்த்து வண்டியில் ஏறுங்க. வரேன், பார்த்து போயிட்டு வா. ஏய் மாமுஞ்சி, டேய் தள்ளிட்டு போறது பெட்ரோல் இருக்கா இல்லையா? தள்ளிட்டு போறதுக்கு எதுக்குடா பெட்ரோல்? முட்டாப்பேலே. சொல்லுடா, எப்பயும் நான் கால் பண்ண நீ கால் பண்ணிருக்க? ஒன்றுடா, எல்லாருக்கும் அதுதான், எனக்கும் வந்துருச்சுடா. என்ன சொல்ற? கொரோனா வந்துருச்சா?
அப்போ ஆக்சிஜன் பெட் எதுவுமே இல்லையடா, என்னடா பண்ண போற? டேய் அந்த லவ்வுடா. என்னது? லவ் கொரோனாவே பரவாயில்ல. சரி பாவம் யார் அந்த பொண்ணு? தயவுசெய்து சிரிக்காத, நான் கிளம்புறேன். அது லவ் பண்ணா அப்படிலாம் பண்ண தோணும். சொல்லு. அதாவது அது வேற யாரும் இல்லை, அது உன் ஆளு தீபாவோட. என்னது தீபா? அப்படி இல்லை, உன் ஆளு தீபாவோட ஃப்ரெண்டு மச்சான். எப்படி நல்லா இருக்காது. சரி ஓகே சொல்லு. உன் ஆளை விட பெட்டர் தான். அதான் இப்போ நீ வந்து உன் ஆளுகிட்ட பேசி அவ்வளோ உஷார் பண்ணுறது. ஐ கான் டூ தட் மாமா ஒர்க் அண்ட் ஆல். சாரி வெரி. டேய் நீ எத்தனை தடவை கூட்டு நான் இங்கே வந்திருக்கேன் உனக்காக. அது ஓன் தப்பு. யார் வர சொன்னா? நான் வர சொன்னா? நீ வருவடா கிட்ட. குரு சொல்லு. எங்க இருக்க நீ? அது ஒன்றும் இல்லை, சும்மா வெட்டி போய் கூட பேசி. என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். எனக்கே தெரியாம எங்க அண்ணன் ஊர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீ ஏதாச்சும் பண்ணி ஸ்டாப் பண்ணு சரியா? நான் வரேன். ஹலோ பை பை. மச்சான், அது ஒரு சின்ன ஒரு மேட்ரு. தீபாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கான். டக்குன்னு வந்தானே போயிடாது. என்கேஜ்மெண்ட் ஸ்டாப். டேய் கங்க்ராச்சுலேஷன், போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்கு. டேய் அப்போ நீ வரமாட்டேன்? வரமாட்டேன்டா. சரிடா, நான் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கு போட. ஹலோ. ஏய் உன் வீட்டு வாசல் தான் நிற்கிறேன், வாடி. இங்கேயா? பரவாயில்ல வாடி. சரி இரு வரேன். என்ன மச்சான் பூவிக்கு வந்தியா? எடுறா கையா. நீ எங்கடா வந்த? ஓசியில் சோர்த்திங்க வந்தியா? நீ தான் அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறல, அப்புறம் என்ன உனக்கு இங்கே வேலை? நான் பார்த்தேன், நீ கிளம்பு. ஏய் நான் உனக்காக வந்து நினச்சியா? நான் என் லவ்க்காக வந்துட்டேன். நினச்சிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். இப்போ என் முதல்ல என்கேஜ்மெண்ட் நான் நிப்பாட்டணும். அதை விட்டு நீ துரோகி. நான் என்ன உனக்காக வந்து நினச்சியா? என்னடா பண்றீங்க? நீ இந்த காஸ்டியூம்ல இருக்க? அவனை விடு. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? டெக்கரேஷன்லாம் பண்ணி என்கேஜ்மெண்ட் போயிட்டு. நீ வந்து சொல்றேன் இருடா ஃபர்ஸ்ட். எதுவும் கேட்காதீங்க, என்ன எதுவும் பேச முடியாது. என்ன உடனே சொல்லு, இப்போ எனக்கு மேட்டர் சொல்றேன். வா மிஸ்டர் மீனா. ஒரு நிமிஷம். எங்க பிரீத்தி எங்க? என்னங்க எனக்கு எதுவுமே தெரியாதுடா. எல்லாம் என் அண்ணன் தான் பிளான் பண்ணான். அண்ணன் மாப்பிள்ளையாரு களக்குழி கொஞ்சா இல்ல இல்லையா? அதை விட மச்சான், பிரீத்தி வந்திருக்கு உன் ஃப்ரெண்டு. சாவடி வாங்குவேன். என்னது அது பிரீத்தி? அதை விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு தெரியாம தான் என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஆமா எல்லாமே அண்ணா தான் பிளான் பண்ணியிருக்கான். சரி அது மிச்சத்தை நாங்கள் பார்த்துட்டு நீ கவலைப்படாத. என்ன நாங்க பாத்துக்கிறோம், நீ பாத்துக்க மேன். எனக்கு வேலை இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். இன்னும் பிரீத்தி பிரீத்தின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு. இப்போ நீ இப்போ அண்ணன்ட்ட நாங்கள் வராத மாதிரி காட்டிக்கோ. இப்போ நாங்கள் பார்த்துக்கோம். நம்மளாமா எனக்கு இந்த ஃப்ராடு பேமெண்ட் டவுட்டாக தான் இருக்கு. யார் ஃப்ராடு? என்ன ஃப்ராடுன்றா? அது உண்மைன்ற கண்ணாடி போ மாஸ் வா. பிரீத்தி சொல்லுங்கண்ணா. மாப்பிள்ளை வீட்டில் வேற வந்துட்டாங்க. சீக்கிரம் தீபா ரெடியாக சொல்லுமா. ஓகேண்ணா. சீக்கிரமா. இங்கே பாரு, இதே மாதிரியே போகிறோம். என்கேஜ்மெண்ட் இதே ஃபோர்ஸில் நிப்பாட்டுறோம். என்ன என்னடா பண்ற? அதான் மச்சான் ஆளு. டேய் வந்தது என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டுறதுக்கு, உன் ஆளு செட் பண்ணுறதுக்கு இல்லை மச்சான். உனக்கு புரியலையா? இதோட ரிசல்ட் என்ன எனக்கு தெரியும், ஆனால் என் ரிசல்ட் எனக்கு தெரியுமா? அது இப்படி தான் தெரிஞ்சாட் ஆகணும். எனக்கு உண்மையிலே புரியல. டேய் இப்போ நிச்சயம் நடந்துச்சுன்னா அவனுக்கு சந்தோஷம், நடக்கலைன்னா உனக்கு சந்தோஷம். ஆனால் எனக்கு இது மாதிரியாச்சும் நடந்ததானா சந்தோஷம். நீ சாவடி வாங்குவடா. ஒரு முறை நிப்பாட்டுறது வழி அப்படின்ற. சரி வா. ஆனால் என்ன பண்ணுறது? ஹலோ பிரதர். இல்லை சாப்பாடு அங்கே இருக்குது. இல்லை சாப்பாடுங்களா? நீங்களே யாரு? டார்லிங் தீபாவோட ஃப்ரெண்ட்ஸா இல்லை மச்சானோட ஃப்ரெண்ட்ஸா? இல்லை
அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் கொஞ்சம் கோபப்படுவாப்ல. யாருப்பா நீ? எதுக்கு வந்திருக்க? நான் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை ஓ, நீங்க தான் என் மச்சான் சொன்ன தீபாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஓ, இப்போ விஷயம் தெரிஞ்சுதான் வெக்கம் இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கீங்க. ஆமாம் பிரதர். இதில் என்ன இருக்கு பிரதர்? உங்களுக்கு அது பொண்ணு கிடைச்சிரும், எனக்குலாம் கிடைக்காது. இப்படி ஏதாவது நல்லா தானே உண்டு. இதெல்லாம் ஏமாத்திருக்கீங்க அவங்கள. கட்டுள்ள போது தொற்றிக்கொள். ராய் மச்சான், இங்கே ஒரு தந்தான் எங்கே அவன் தெரில. அவனை கூட்டு வந்து வச்சுக்கிறேன்டா. பிரதர் என்னடா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், டார்லிங் தீபாவை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராய் மச்சானை கூட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டா. இருடா, நீங்கள் தீபாவோட ஃப்ரெண்டு தானே? எனக்கு உங்க நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறங்க. உங்கள் பேர் என்ன? எதுக்கு கேட்குற? இல்லை, சும்மா ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தா உங்களுக்கு எனக்கு என்ன வரும் தெரியல. செருப்பு வரும். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செக் பண்ணுறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தீபாவோட சாரிமா, தீபாவோட கல்யாணத்துக்கு நிப்பாட்ட சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், தீபா தான் நிப்பாட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, நான் பேசிட்டு வரேன். என்ன பேச போகிறேன்? என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டத்தை பற்றி. அது பேர் என்ன சொன்ன? சொல்லவே இல்லை. அவன் சொல்லலை என்கிட்ட. என்னம்மா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நீ எப்படி போ? இல்லை, இப்போ சொல்கிறேன். என்னடா ஏதோ கோமா போகிறான்? இல்லை, அது என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டுறதை பற்றி போயிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த வேலைகளை பார்ப்போம். தேட்டருக்கு இல்லை, ஆக்டிவ் பாய்ஸ், லேசி கேர்ள்ஸ். என்ன ஓடியோடியாரே, என்னாச்சு? நீ என்னடா பண்ணீங்க? மாப்பிள்ளையை காணும்டா. அதான் தெரியல. சரி, பிரீத்தி என்ன பண்ணீங்க? அவையே கோச்சிட்டு ஓடி போயிட்டா. பிரீத்தியை காண மாட்டான். அச்சோ, எனக்கு தெரியாது மச்சான். அவன் கூட்டு போட்டு நீ என்ன பண்ண? எதுவும் பண்ணலாம் மச்சான். ஆக்சுவலாக நம்ம போ, உங்கள் அண்ணனை பார்த்து பேசிட்டு வருவோம். நான் அப்பவே சொன்னேன் இந்த மாப்பிள்ளை மூஞ்சி சரியில்லைன்னு. யாராச்சும் கேட்டீங்களா? பெரியவங்க பேச்சு யார் கேட்குறா? பாவம். இப்போ நம்ம பொண்ணை யார் கட்டிப்பா சொல்லுங்க. ஏய் கிழவி, சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல உன்னை கொண்டு பதைக்கணும். இதில் என்னவாமா இருக்குது? இதுதான் ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பையன் வேணும்னு சொல்கிறது. இப்போ கூட ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கண்ணை மட்டும் காட்டுங்க, மாப்பிள்ளை ஆகிடுறேன். சட்டை கூட மாமாட்ட தான் இருக்குது. என்ன மாமா எனக்காக சைஸ் பார்த்து போட்டு வந்திருக்கான். இல்லை மச்சான், அதெல்லாம் இல்லை. இல்லையா? ஏதோ பண்ணுங்க. என் தங்கச்சி லைஃப் நல்லா இருந்தால் எனக்கு சரிதான். அண்ணா மனசு மாறக்குள்ள வா போய் ஆசீர்வாதம் வாங்கிடலாம். நான் எதுக்கு உங்கள் அண்ணன் காலில் விழுணும்? நான் என் மச்சான் காலில் தான் விழுவேன். அவன் காலில் எதுக்கு நம்ம விழணும்? என்ன எப்படி சொல்லிட்டேன்? மச்சான் எனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கான் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நானாடா சாக்ரிஃபைஸ் பண்ணேன்? நீ தான் வாழ்க்கையில் ஒளியேற்றுன்னு ஒரேடியாக ஒழிச்சு கட்டிட்டியடா. என்ன மச்சான்? கிரேட் மச்சான். நல்லா தான் பேசுவான், நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான். அவன் பேசுறதை கேட்டு எப்போ ஏற்பட்டாலும் வாங்கிடுவாங்க. அப்படியே பேசியே கவர் பண்ணுறான். அதில் தான் நானும் விழுந்தேன். இல்லைன்னா எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? நல்லா இருடா, நல்லா இருங்க. பழமா வா. எல்லாம் வந்துட முடியும். அதெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்றீங்க? ரெண்டு பேரும் மாறி மாறிட்டு ஏன்டா மறுபடியும் என்ன புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? இங்கே தான் மச்சான் பண்ணுற. இங்கே சாப்பாடு பண்ண மாட்டோம், உள்ளே தான் போடுவோம். டேய், உனக்கு புரியுதா புரியலையா? நான் உனக்கு எத்தனை தடவை வந்தேன்? ஊர் வாட்டி கூட வரலையாண்டா இப்படி பண்ண எனக்கு. சட்டை கேட்குறாங்க உள்ள, மாப்பிள்ளை ரெடி ஆகணுன்றனால. மாப்பிள்ளை ரெடி ஆகணுன்றனால சட்டை கேட்குறாங்க. கொடு. போடா துரோகி, உனக்கெல்லாம் தரமாட்டேன் நான். உனக்கு சேமியா சேமி தரேன். என்ன மட்டும் சொல்லுங்க. சேமியா சேமி தரேன். சரி, கண்டிப்பாக தருவியா? நான் தரேன். 2 தருவியா?
ஏய் எங்கடா போற? இல்லடா என்கிட்ட ஒரு சேமியாஸ் தான் காசு இருக்கு, அது எனக்கு வேணும்ல. இன்னொரு சேமியாஸ் வாங்கிட்டு வரேன். மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க, நம்பலாம். பரவாயில்ல, நம்பலாமா? வா கமான் மாற்றுவாங்க. கண்ணாடி மாற்றுமா? ஆமாம். ஹலோ சொல்லுடி, என்னடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? இல்லை, உன்னை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சா, அதான் கால் பண்ணேன். இப்போ தானடி உன்னை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். 2 hours ஆச்சு. சரி, அப்படி பார்க்கணும்னா மொபைலில் ஃபோட்டோ இருக்குது, எடுத்து பார்த்துக்கிட்டு தானே. இந்த மாதிரி மொக்க காமெடி பண்ணுறதா தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணு. சரி, இப்போ என்ன பண்ணணுன்ற? இல்லை, பக்கத்தில் எங்கேயாச்சும் வரியா, பார்க்கலாமா? சும்மா இரு, உங்கள் அண்ணன் இருக்க ஏதாவது பிரச்சனையாக இருப்பது. அப்புறம் ஏதாவது அப்படியே அண்ணன் இல்லாட்டி நான் மட்டும் வந்து கிழிச்சிடுற மாதிரி பேசாத. எவ்வளோ ரொமான்டிக்காக பேசுகிறேன். ஒரு ரொமான்ஸ் உனக்கு பண்ண தெரியுதா? கேட்டால் 90s கிட்ட லொட்டு லொசுக்குங்கிறது. பை ஃபோனை. ஹலோ, எப்படி உள்ள வந்த? ஆமாம், அவங்க அண்ணன் அப்படியே வேலுஜை கட்டி வச்சிருக்கான். பனிக்காதுக்கே கதவு படார்னு திறக்குது. ஆமாம், இவ்வளோ பெரிய பெட்டில் நீ துணியாக பொறுக்குற? ஆமாம், ஃபஸ்ட்டு நீ கிளம்பு. நீ தானே நீங்கள் வர சொன்ன. இப்போ வெளில போன என்னடி அர்த்தம்? அதுக்கு மாமாவுக்கு ஏதாவது கொடுத்த அப்படின்னா சரியாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிளம்பு. இப்போ நீ கொடுக்கலன்னா உங்கள் அண்ணன் பேரை சொல்லி கத்துவேன். கத்திக்கோ. அப்படியா? டேய் ராஜா, சரி ஃபர்ஸ்ட் எழுந்திரி, கிளம்பு. எங்க சொல்லு. என்னடா நீ மாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்ட? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ 90s கிட் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்த. இப்போ தெரியுதா, எங்களை மாதிரி 90s பசங்களுக்கு இன்னசென்ட்டாகவும் இருக்க தெரியும், ரொமான்டிக்காகவும் பண்ண தெரியும். ஆனால் எது எங்கெங்கே பண்ணணுமோ அது அங்கங்கே பண்ணதாண்டி சுவாரஸ்யம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு அண்ணா உன்னை மீட் பண்ணன்னு சொன்னாரு. அழகாக சமத்து பிள்ளை போய் பேசிட்டு வரியா? அண்ணன்ட்ட நாளைக்கு பேசுறது இருக்கட்டும். இன்னைக்கு மாமா வந்திருக்கேன், மாமாவுக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல. அவ்வளோ ஆசையை கிளப்பி. யாருமா இந்நேரத்தில் கதவு திறந்து வச்சிருக்க? அண்ணா அண்ணா நான் தான் அண்ணா, சும்மா ரெஸ்ட் ரூம் போக வந்தேன். ஐயோ அண்ணாட ஃபர்ஸ்ட் கிளம்புனே. சொல்றி, எதுக்கு வர சொன்னீங்க? சத்தியமா நீ இவ்வளோ கேவலமாக பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன கேவலமா பண்ண ஒன்றும் புரியல. நீ அப்படி என்னன்னு சொல்றி? எதுவுமே சொல்லாம நீ தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில தான் உங்க அம்மா கிட்ட பேசினேன். அம்மாட்ட பேசினியா? சொல்லிருப்பாங்களோ. சரி, சரண்டராயிருவோம். அது சின்ன வயசுலேருந்தே அம்மா காசு கொடுத்து பழகிட்டாங்களா. நானும் சாமான் வாங்கிட்டு மிச்ச காசை பதுக்கிடுவேன். அதனால என்ன இருக்கு? என்னது, அம்மா கிட்ட காசு திருநியா? திருடுறதெல்லாம் இல்லை. அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது காசு கொடுப்பாங்களா, அதை சாமான் வாங்கிட்டு மிச்ச காசை பதுக்கிடுவேன். அது அம்மாவுக்கே தெரியும். சரிடா, அது சின்ன வயசு. இப்போ எந்த வயசாக இருந்தாலும் அம்மாவோட தான். சரி, நீ அதை விட இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டு அதை மட்டும் சொல்லு. என்னாச்சுடா? என் அண்ணன் என்ன சொன்னாரு? உங்கள் அண்ணனா? உங்கள் அண்ணன் ரொம்ப நல்ல டைப். நீ தான் அவனை தப்பாக பண்ணிக்க. உங்கள் அண்ணன் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கான். ஒவ்வொரு தெளிவாக பேசினது இருக்கட்டும், நீ ஏதாச்சும் தெளிவாக பேசிட்டு வந்தியா? என்னை பற்றி தெரிஞ்சுமா இந்த கேள்வி கேட்குறேன். மலை மேலே இருக்க கோயில் தான் பார்க்க வருவானடா, கீழெல்லாம் பார்க்க வர சொன்னாங்களா? ஒரு உயரத்துக்கு போகணும்னா இதெல்லாம் பண்ணித்தான். அதுக்கு நீ வாடா, நான் ஏன்டா வரேன்? நம்ம கூப்பிடுவோம் தெரிஞ்சு வேண்டே திரும்பிக்கதே வர சொல்லியிருந்தீங்க. இல்லை, அப்படியே ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்கீங்க போல. இருக்காதா மாமா, கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, அதனால தான். கல்யாணத்தை எப்படி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? என்ன மாமா ஒரே குசும்பான கேள்வியா இருக்கு. எல்லாரும் மாதிரியும் அப்படியே தாலி கட்டி மண்டபத்தில் தானே பண்ண போகிறது? இல்லடா, நம்ம முறையில் பண்ணுறதா இல்லை அவர் முறையில் பண்ணுறதான்னு கேட்குறேன். அப்படி தம்பி, நான் அதை கேட்கல. ஓ, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்ங்களா?
அதுவும் சரிதான். எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு காசு செலவு பண்ணி கல்யாணத்துல நம்ம அந்த காசுல வீடு வீடு கட்டி நல்லா செழிப்பா வாழலாம். அவசியமா என்ன? இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் பிரதர். ஆமா, டோட்டலி வேஸ்ட். மாமாவை நம்மள சரிப்பா, நான் ஸ்ட்ரைட்டாக விசிட்கே வந்துடுறேன். முதல்ல வந்துருக்கலாம். அன்றைக்கி இந்த சூழலில் என்னால் சரியாக முடிவு எடுக்க முடியல. சரி, இப்போதைக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டோடு நிறுத்திக்கலாம். அப்போ கல்யாணம் நடக்கணும்னா 2 கண்டிஷன் இருக்கு. 2? என்ன கண்டிஷன் மாமா? குறைஞ்சது நீ ஒரு 20 ரூபாய் சம்பாதிக்கணும். அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது உன்னோட இஷ்டம் தான்ப்பா. என்னமா எல்லாம் போய் வச்சுப்பா. நான்லாம் மாதம் எப்படியும் 5000 10,000 கிட்ட சம்பாதிச்சலாமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பாதிச்சலாம். ஓ, எப்பறம் என் தங்கச்சி நல்லா லவ் பண்ண? அதான் மட்டும் கேட்காதீங்க மாமா, வெக்கமா இருக்குது. எனக்கு ரொம்ப வெக்கமா வருது மாமா. 20,000டா, 20 ரூபாய் இல்லடா. 20,000மா? இப்படித்தான் உங்க அண்ணன் தலையில அடிச்சுட்டான். அசர்லையே இருந்தாலும் உங்க அண்ணன் சொன்ன அந்த 2வது கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் என்னடா உளற? ஏன் அவசரப்படுற? கூல். மேக்ஸிமம் அமௌண்ட் 20,000னா 1 2 3 எத்தனை சைஃபர் தெரியாதுடா. எனக்கு 0 தெரியல மச்சான். தம்பி, அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. அதுதான் சூப்பரா 2வது ஆப்ஷன் வச்சிருக்கேன். 2வது ஒன்றும் இல்லை, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துரு. இப்போ நீ பண்ணிட்டு இருக்கே, அவளை கூட்டு போய் விடுறது போகிறது, அப்புறம் வீட்டை பார்த்துக்கிறது, அவளுக்கு தேவையான இந்த காய்கறி சமைக்கிறது எல்லா வேலையும் நீ பண்ணிடு. அது போதும், ஓகேவா? அதுவும் இல்லைன்னா என்னாச்சுடா? அப்பெல்லாம் விட்டுருவேனடி. அதுவும் இல்லைன்னா ஐயோ, அதெல்லாம் பிடிக்காமலாம் இல்லை மாமா, அதெல்லாம் மச்சான் செமையா பண்ணுவான். நல்ல கண்டிஷன் தானே. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான், உங்க தங்கச்சியை தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால நானும் அவளும் தனியாக போயிடுறோம். நீங்கள் இந்த கூட்டு போயிட்டு வர செலவு, இந்த காய்கறி செலவு, வீட்டு வாடகை இதெல்லாம் சேர்த்து அந்த 20,000 சொன்னீங்கல்ல, அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. நானும் அவளும் தனியாக போயிட்டு சின்ன நிறுத்துக்கு இல்லையா, ஒரு ஓரத்தில் ஜாலியாக எடுத்துக்கிறோம். உங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது பாருங்க. இந்த கண்டிஷன் நல்லா இருக்குமா? இவ்வளோதான் விஷயமா? நான் கூட ஏதோ பெருசாக இருக்கும்னு நினச்சி யோசிச்சேன். ஆமாம், இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மச்சான் செம்மையா பண்ணுவான். அதனால ஒன்று பண்ணுங்க, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கூப்பிடு. நான் கல்யாணத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். வரேன் மாமா, கூப்பிட்டதுக்கு நன்றி. வாடா மாமா போகலாம். வர நீ ஜாலியாக பார்க்குறது கூட முறைக்கிற மாதிரியே இருக்கு பேபி. ஜாலியாலாம் பார்க்கல, முறைக்கிறேன். முறைக்கிறியா? டேய், நீ லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறியா? ஏன் ஓய் போட்டப்பன், நான் என்ன தப்பா பேசினேன்? டேய், நீ அங்கே பேசினதெல்லாம் தப்பா பேசிட்டு வந்திருக்கா, அது உனக்கு புரியுதா? புரியலையே. டேய், அவர் உன்னை வீட்டோட மாப்பிள்ளை இருக்க சொல்றாரா? அதுதான் தெரியுமே, அதுக்கு என்னப்போ? அதுக்கு என்ன இப்போவா? உனக்கு உங்க அண்ணனுக்கு இருக்கிற மாதிரி பிரெயின் இல்லை. இப்போ உங்க அண்ணன் அவன் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான்ல, அதே மாதிரி என் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்க மாட்டானா? அதுக்கு தான் அந்த 2வது கண்டிஷன் ஓகே பண்ணிட்டேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்னடி இப்ப சொல்றி? டேய், நீ ஜாப் தேடிட்டு வரதா இருந்தா வா, இல்லைன்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். Hey, where will I go for this job, Vishwa? கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் உனக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை கம்மியாக தான் இருக்கு. உனக்கு கொஞ்சம் கடைசி வரைக்கும் இவ்வளோ தான் உனக்கு. சிப்பாக குடிக்கிறேன். அவங்க என்ன சொன்ன நிக்கி, ஏதோ கண்டிஷன். அவன் தங்கச்சிக்கான நின்னா குடும்பம் போயிடும் தானே உனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிஷன்றான். ஒத்துக்காத மச்சான், ஒத்துக்காத. தியாகிடா நீ. குடி. டேய், என்னடா அது?
குடிக்கிற முடி என்னமோ பேசுன. ஏய் இந்த மாதிரி குழந்தை மூஞ்சில எங்க இருந்துடா வாங்குற? இப்படியே வச்சு ஒரே மட்டும் இன்னொரு ரவுண்ட் ஊற்றுவா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? இது ஒன்றும் குழா தண்ணி இல்லடா, கோட்ரு. அதுக்குன்னு ஒரு இது இருக்கு மச்சான், மரியாதை. சரி அதை விடு. இப்போ அவளால் பிரச்சனையா யாரா அவங்க அண்ணால பிரச்சனையா? டேய் இப்போ அவளால் தான் பிரச்சனைனா ஒரு தடவை ஆட்டு. அவங்க அண்ணால பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஒரு 2-3 தடவை இப்படி இப்படி ஆட்டு. நான் இருக்கேன், அது கவலைப்படாத. குடி. அத சிப் சிப்பா கம்மியாக குடிக்கிறேன். குடி. டேய் ஆடாமல் நான் சொல்கிறத கேளுடா. டேய் நீ ரொம்ப நல்ல. டேய் டேய் நீ ஆடினாலும் பரவாயில்ல, சொல்கிறத மட்டும் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. தண்ணி கேன் போற பையன் வந்திருக்கான் பாரு, என்னன்னு பாடுறா. என்ன தீபா மாமா பார்க்க வந்தியா? இதுக்கிட்ட எங்க என்ன நினைச்ச? நான் எதுக்கு உங்க அண்ணன் அடிக்க போறேன்? என்னடா மச்சான் இங்க பாரு, நீ தான் அடிச்ச எனக்கு நல்லா தெரியும். நான் அடிக்கலமா, நான் ஏமா அடிக்க போறேன்? எதா இருந்தாலும் எங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போற, அங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கோ. போலீஸ் ஸ்டேஷனா? இப்ப இல்ல இந்த கருமம்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய் இதெல்லாம் நல்ல கருமம் தான். நீ ஏன்டா ஷாக்ல இருக்க? ஆமா நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? யாராப்ப வெளியே வந்துட்டேன், வாடா. எங்கடா இருக்க? டேய் யாரா அதை நேரில் வாடா. அண்ணா 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 என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க அண்ணா? அதனாலதான் அவ ஒன்னு நினைச்சு திட்டிட்டு போறா. ஆமா நீ தான் போய் அடிச்ச, அவங்க என்னோட பிரச்சனை ஆயிடுச்சு, அவளும் சண்டை போட்டு போயிட்டா. இன்னொரு கல்யாணம் நடக்காது. அதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? நீ தான் போய் சமாதானப்படுத்துவியே. நான் எதுக்கு சமாதானப்படுத்தணும்? கடைசியில் அவ என்ன சொல்லிட்டு போனா? என்ன சொல்லிட்டு போனா? எதா இருந்தாலும் எங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போற, அங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கோ. டேய் மச்சான் நீ அடிச்சதுக்கு நான் ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? டேய் மச்சான் ஸ்டேஷன் கூட போயிட்டு இருக்கேன். ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்ன செய்ய? டேய் இப்போ எதுக்குடா குட்டி போட போற பூனை மாதிரி எங்கிட்ட அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? டேய்
நீ பண்ண தப்புக்கு அவங்க அண்ணன் ஏன்டா ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? மச்சான் உன் நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா மச்சான்? டேய் நண்பனுக்காக நான் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்காக என்னடா பண்ண? உன் லவ்க்காக நான் ஹெல்ப் பண்ணேன்டா. நீ எனக்காக எதுவும் பண்ணிருக்கியா? டேய் டேய் நடிக்கிறியா? என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் அவ்வளோதானே? வாடா. நான் நம்பலையா? நம்பிக்கல. லட்சி வா. டேய் 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 எப்பரா சமாளிக்க போற? ஆமால. சாரிடா. ஏன்? வாடா. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க நீ? இவன் தான் மாமா உன்னை அடிச்சது. குரு இவன் தான் மாமா. குரு நிறுத்துங்க. என் தங்கச்சிக்காக இவனை மன்னிச்சாச்சு. இல்லனா இவனா சொல்லுங்க மாமா. இவனை என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க மாமா. நான் செஞ்சு விட்டுறேன். குரு அவ்வளவுதான். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. டேய் அப்படியே விடுறேன்னு சொல்லிட்டாரா? அப்புறம் ஓவராக்டிங் பண்ணாத கண்டுபிடிச்சிருவான். உங்களுக்காக உங்களெல்லாம் என்னால் நம்ப முடியாது. இன்னும் ஒரு வாரத்தில் ஜாப்போட வந்தேனே என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைனா அவன் கல்யாணம் பண்ணிப்பான். அவனா? எவனும் யாரு? ஹாய் ப்ரோ. சே நானே தான் ப்ரோ. ஆஃப்டர் கொரோனா ஐ எம் பேக். நீ தான் வரல யாரா அழுதா? ஐயோ. ஏய் ஒன்று நீ இல்லை அவன். நல்ல மைண்டில் ஏற்றுக்கோ. புரியுதா? ஓகே. ப்ரோ அவர் சொன்னது கேட்டதுல ஒன்று நீங்க இல்லை நான், ஒன்று நீங்க இல்லை நான். ப்ரோ எனக்கு இந்த மாதிரி வெட்டி பசங்கிட்டலாம் பேசுறதுக்கு டைம் இல்லை ப்ரோ. சரிடா கிளம்புடா. பை த வே மை தீப்ஸ் வெயிட்டிங் ப்ரோ. ஷாப்பிங் கூட்டு போனா பட்டா. ஏண்டா அவன் பிக்கப் பண்ண போறேன்றான், நீ தானே போகணும். வாடா. சாப்பிட்றானே. டேய் என்னடா பண்ற? பார்த்தா தரல சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேய் ஜாப் கிடைச்சா கல்யாணம் நாங்க நீ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. பார்த்துக்கலாம்டா. டேய் எனக்குடா டிவியில் ஏதோ நல்ல ப்ரோக்ராம் போட்டிருக்கான். அப்படியே பாரு. யார் கால் பண்ணி வச்சு? ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. சொல்லு பேபி. என்ன பண்ற? அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ சரி நான் சாப்பிட்டு கால் பண்ணிட்டா? என்கிட்ட பேசுறதை விட சாப்பிட்றது முக்கியமா என்ன? அப்படி இல்லை பேபி. இப்போதான் சூடா பிரியாணி வேணும் தானா? சூட்டோட சூடா சாப்பிடலாம்னா வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்னை விட சூடான பிரியாணி தான் முக்கியம்ல? அப்படிலாம் இல்லைம்மா. அப்படிதான் நான் போறேன், எனக்கு தெரியும். சரி சாப்பாடு வச்சுட்டேன். கையை கூட கழுவிட்டேன்டி. சொல்லு பேபி. சொல்லு பேபி. என்ன பண்ற? சரி சாப்பிட்டியா? ஹலோ இருக்கியாடா? ஹலோ ஹலோ நான் அப்புறமா கால் பண்றேன் பேபி. கால் பிரேக். என்னடா? ஒன்றும் இல்லை சும்மா. ஏய் இதனடா கையில பச்சையா? அது ஒன்றும் இல்லடா, என் ஆல் நேம்ஸ். ஆளா? சொல்லவே இல்லை. சொன்னாதான் பிரிச்சிருவியே. விசாரா இருக்க. ஆனா இவ்வளோ தெரிஞ்ச உனக்கு இந்த வருஷம் தெரியாம போச்சு பாரு. என்ன உனக்கு தெரியாதா? ஒரு ஆளு பச்சை குத்துனாங்கன்னு வெயி. ஒண்ணு அவன் செத்து போயிடுவான், இல்ல அவன் ஆள் செத்து போயிடுவா. செத்து போறது கூட நார்மலாலாம் இல்லடா. மண்டை இடிச்சு மண்டை பொழந்து ரத்தம். கொஞ்சம் பயமா இருக்குடா, வேணாண்டா. நம்பலையா? காதல் படம் பார்த்திருக்கியா? அதுல சந்தியா பேர பச்சை குத்துன பரத்துக்கு என்னாச்சு? டொங் டொங்னு அடிவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் பருத்தி வீரன்ல. அதுல என்னாச்சு? என்னாச்சு? பிரியாமணி பேர பச்சை குத்துல போதுண்டா, வேணாண்டா ப்ளீஸ். சரி ஆல் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு, பார்த்து செஞ்சிடலாம். எப்படா டேய் ஹே வெடி போன வெடி போன வந்துட்டேன்.
உன் சங்காத்தமே வேணாண்டி, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்டி. வெடி போனேன். ஏய் வாழை கூப்பிட்றா. டேய் எதுக்குடா கூட்டு போனோம் என் ஆளை பார்க்கறதுக்கு? மைண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸாக இருக்கதான். ஏய் ஏன்டா என்னடாச்சு? ஏன்டா மைண்ட் டிப்ரெஸ்ஸாக இருக்கு? ஏய் எல்லாம் அந்த ரகு பையடா. அதான்டா அந்த கலர் கோழி குஞ்சு. எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சரி அவன் என்ன பண்ணான்? டேய் 5 நிமிஷம் மட்டும் தான் பேசினேன், அதுக்கு இதுக்குறா ஃப்ளாஷ்பேக்? ஒரு நிமிஷம் முன்னாடி போனாலும் ஃப்ளாஷ்பேக் தான்டா முட்டா பையல. மேலே பாரு. சரியா லூசு போயிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். சொல்லுடி. ஆமா கேட்க மறந்துட்டேன், எதுக்கு குரூப்பை விட்டு வெளில போன? ஒன்றும் பிடிக்கல. அதான் எதுக்கு? பிடிக்கலன்னா விட, சும்மா கேட்டு. இப்ப சொல்லுவியா மாட்டியா? என்னடி சும்மா 24 மணி நேரமும் வாடி போடி டாலின்னு சும்மா கூப்பிட்டு இருந்தா அப்புறம் கடுப்பாமா ஆவாதா? அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, அப்படிதான் அவன் பேசுவான். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக தான். இந்த பாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொன்னாலும் புரியாது. சும்மா இந்த மாதிரி கால் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்காது. டென்ஷன் பண்ணாத. இனிமே இதை பத்தி பேசுறா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. போனை வை. போடி நீ இல்லைன்னா இன்னொருத்தி பெருசா ஓரா சீனா போட்டுக்கிட்டு இப்படி தான்டா சும்மா அவளே கால் பண்ணி நொசு நொசுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தன் கடுப்பாமா ஆவாதாடா? கண்டிப்பா கடுப்பாகும். அவன் யாரா அவன்? ஆளை போய் டார்லிங் வாடி போடின்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு கோவமா வராதா? டெஃபினெட்லி. என்னடா நானும் பார்த்துக்கினே இருக்கேன், ஒரு மார்க்கமாவே பேசிட்டு இருக்க. நம்பளே என்ன? டெஃபினட்டா மச்சான் சொன்னா புரிஞ்சுக்கடா. நீயும் ஜிப்பே ஒண்ணு. உன்னை நம்மள தான் காலை வர விட்டுருவியே. அப்ப நீ சந்தேகப்படுறியா மச்சான்? கன்ஃபார்மா சொல்றேன்டா. இந்தா போன் வந்துருச்சு. ஏறா. ஏய் ஏறா பாரு. நீ ஏறா. ரோசமா இப்ப நான் அவளை விட்டு பேசுறேன். கிழிக்கிற கிடியில நீ பாரு, நீ நம்பு. பாக்குறேன். சொல்லு பேபி. சாரிடா, அவசரப்பட்டு கோவத்துல பேசிட்டேன். பரவாயில்ல பேபி, நானும் கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணியிருக்கணும். அது நீ நினைச்சாலும் நடக்காது. ஏன்? ஏன்னா நீ தான் 90s கிட் ஆச்சே. அப்படியே சொல்லி தான் தப்பிச்சுக்கணும். சரி ஓகே பேபி, ஓகே பேபி, நான் பார்த்துக்கிறேன். சார் மச்சான், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. சட்டை அனுப்பி வச்சிருக்கல உன் ஆள் பார்க்கறதுக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கொன்றுவேன். ஆமா உனக்கு மட்டும் இப்போ அவன் நல்லதாவே நடக்குது. அதுக்கெல்லாம் காடோட பவர் வேணும். அது இப்போ உனக்கு மட்டும் காட் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாரு. டேய் நீ கரெக்டாக வேண்டியிருக்க மாட்டாடா. அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் வேண்டுறோம் மச்சான். நீ கரெக்டாக தப்பாக வேண்டியிருப்ப, கரெக்டாக வேண்டியிருக்க மாட்டேன். டேய் ஃபுல் அடிச்ச மாதிரி பேசாதடா, தெளிவாக சொல்லு மச்சான். நம்ம லைஃப்ல நம்ம சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்றவங்க 4 பேர் தான். ஒன்னு நமக்கு சொக்கா தைக்கிற டெய்லர் கடைக்கார அண்ணன். 2வது நம்ம முடி வெட்டி விடுறாங்கல்ல சலூன் கடைக்கார அண்ணன். 3வது நம்ம கூடயே சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, நம்ம கூட பிறந்தாங்க. அது 4வது தான் கடவுள். ஓ இப்ப சொல்லு, நீ கரெக்டா வேணியா இல்ல கரெக்டா தப்பா வேணியா? வேண்டுறதுல இவ்வளோ இருக்காடா? ஆமா மச்சான். ஆனா ஒண்ணுடா, நான் கேட்காம இந்த ஜாப் கிடைக்க போகுது. அதனால நான் போய் ஜாப் அட்டன் பண்ண தரேன். நீ உருப்பிடாமையே இப்போ அப்படியே நீங்க உருட்டி கிழிச்சிருவீங்க. அம்மா மே கம் இன் சார்? எஸ் கம் இன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ நம்ம 90s கிட்ஸ் பிரதர். யா டேய் கலர் கோழி குஞ்சு, நீ என்னடா பண்றீங்க? மேனேஜர் ஆஃப் திஸ் கம்பெனி ப்ரோ. நீ இந்த கம்பெனி மேனேஜர்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன் ப்ரோ. சில் ப்ரோ, profession is profession. Please sit down, bro. Are you sure? Yes. Take a seat. இந்த resume. Resume? இதெல்லாம் இங்க தேவை. ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு ப்ரோ. ஓகே ஓகே கேளு. Very good. You have answer of the most of the questions. But last only one. Okay. உனக்கு எதுக்கு இப்போ நான் வேலை கொடுக்கணும்? அதுதான் ரகு, உனக்கே தெரியும்ல நம்ம வீட்டில். டெல் மீ ப்ரோ. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் ஒன்றும் இல்ல நான் உன்ன மாதிரி இல்ல ப்ரோ.
ஆனா நான் எதுக்கு உனக்கு வேலை கொடுக்கணும் சொல்லு ப்ரோ. அது வேலை கிடைச்சா தீபா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓ அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ, வெரி குட் ப்ரோ. உனக்கே தெரியுமா? ரொம்ப ஆனஸ்டா இருக்க ப்ரோ நீனு. ஆமா யா அப்படியே பழகிடுச்சு, அப்படியே அப்படியே இருந்துட்டேன். ஆனா ஒண்ணு ப்ரோ, வேலை இல்ல. கெட் அவுட் ப்ரோ. என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. பின்ன உன்ன என்ன பண்ணுவாங்க? உன்னை பார்த்துக்கிறேன்டா. கெட் அவுட் ப்ரோ. எதுக்கு இப்ப என்ன வர சொன்ன? ஏய், உனக்கு என்னை பிடிக்கல, கல்யாணம் பண்ண வேணான்னா ஸ்ட்ரைட்டாக சொல்றி. அதை விட்டு வேலைக்கு அமிச்சு நீ அசிங்கப்படுத்துறியா? என்ன வளர்ற? என்ன வளர்ற? நான் போன இடத்துல அந்த ரகு ஆமா இருக்கான்ல. ரகு, உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். ஜாப் கிடைச்சிருச்சா? ஆமா அப்படிதான் சொன்னான். ஜாப் கிடைச்சு ப்ரோ பயந்துட்டீங்களா? சும்மா ஃபன் பண்ணேன் ப்ரோ நானு. ப்ரோ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவெல்லாம் இல்லை ப்ரோ. பிலீவ் மீ ப்ரோ. நம்ப மாட்டேன். ஏய் என்ன? 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன் ப்ரோ. நான் சேர்ந்தாண்டா இருக்கேன் ஆள்கிட்ட, நீ ஒன்றும் சேர்த்து வைக்கணும் போட. ஓ ஓகே ப்ரோ. பாப்போம் ப்ரோ. பாவம் இல்ல ரகு. ஏய், நீ அவனை நினச்சலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அவன் கண்ணாடி போட்டு எங்கே போகிறான் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற பிரியாவையோ மினியாவையோ எதையாவது கரெக்ட் பண்ண போகிறான். நீ வேற ஏய் எங்கடா போற? உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன் ப்ரோ, பொழைச்சு போங்க. கேட்டியா? பெரிய அன்பேசும் கமல் நினப்பு கண்ணாடி போட்டோன்னே. நம்ம ரொமான்ஸ் பண்ணுவோமா? ஓ பண்ணலாமே. ஆமா எங்க போலாம்? ஐயோ டைம் ஆச்சு. நீ சீக்கிரம் போய் அண்ணா கிட்ட ஜாப் கிடைச்ச விஷயத்த சொல்லிடு, நான் போயிட்டு வரேன். பை 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 பை. ஏய் ஒரு 2 ரூபா இருந்தா கொடுத்துட்டு போடி. எதுக்கு? தேன் மிட்டாய் வாங்கவா? அதுக்கும் மேல அதான் நீ இருக்கியே. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா, போடா. கொடுத்துட்டு போ. அதெல்லாம் அடுத்த சீசன்ல பாத்துக்கலாம்.